என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி. இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலா யாரு காரணம் தெரியுமா? விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் வந்து விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஏன் அதை நான் கேட்குறேன்னா, அவங்க நினச்ச மாதிரியே இப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்குதுன்னு எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்க, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புகிறேன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம டைரக்டர் எச் வினோத் இருக்கார்ல, ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக ஒன்று 2-3 விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது யாரையோ ஒருத்தரை வந்து குறி வச்சு சொல்லியிருக்காருன்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அது யார் என்னன்றதையுமே பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிறைய இடத்துல குறிப்பாக தாவேக்காரவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டு நிறைய இடத்துல வருது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல அப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அது குறைஞ்ச பாடு கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒருத்தவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டுல வந்து மறுபடியும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க, அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. சேலம் அருகே பல பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்த தாவிக பிரமுகர் நியூஸ் தமிழில் வெளியான செய்தி மூலம் கைதான ஒரே மாதத்தில் மீண்டும் ஒரு பெண் வீட்டுக்கே சென்று எல்லை மீறியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மறுபடியும் முதல்ல சோ இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து தாவேக்காவோட மாநில செயலாளரும் மாவட்ட செயலாளரும் அவர் எனக்கு இந்த மாதிரி பாலியல் குற்றம் இது பண்ணிட்டு இருக்காரு, தொந்தரவு பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரீசெண்டா வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா அது? சோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். சோ இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, அப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேத்து நினைக்கிறேன், ஐ திங்க் நேத்து தான் நடிகர் சங்கத்துல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா போராட்டத்துல, குறிப்பா நீட்டுக்கு ஆதரவா வந்து போராட்டத்துல வந்து குதிச்சிருக்காங்க. அதுல அமீரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப போராடிக்கிட்டு கூடிய போராட்டத்தை களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சார் கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு, நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மாணவர்கள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு தாவேக்கா சேர்ந்த ஒரு பெண். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி ஐ திங்க் தேர்தல், அதாவது அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு, சோ இது நான் யாருக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லி சூசகமா தாவேக்காக்கு தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி. இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும் ஆசை. கேர்ள் பேபி பிறந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் இவ்வளவு வந்ததே கிடையாது, 17,000 ரூபாய் கரண்ட் பில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல ஒரு ஏசி, ஒரு 2-3 ஃபேனு, லைட்டு, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாலாம் இல்ல, ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன இருக்குமோ சோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா 17,000 பில்லு போட்டிருக்காங்கன்னா என்ன சார் இது எப்படி கட்டுறதுன்னு சொல்லி அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். நைட் மட்டும், அது 24ல இருந்து 26 தான். என்கிட்ட பேபி இருக்கிறதுனால நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். சரி கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அப்படின்னு நாங்க இது பண்ணோம் சம்மர் டைம்னால. ஆனா 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. நாம என்னங்க பண்ண முடியாதுக்கு? இவங்க தான் வந்து விசில் அடிங்க, முதல் ஓட்டு, சேஃப்டியா ஒரு இதுக்கு ஓட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஓகே சூப்பர் தான். ஆனா இந்த மாதிரி 17,000 வந்திருக்கே, இதை யாரு கட்டுவா? நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களா யாருக்காக நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி, அவங்க தான் இந்த ஒரு நிலைமை ஏற்படுத்தி விட்டு இருக்கிறது. யாரு காரணம் தெரியுமா? அவங்களாம் வந்து கட்ட போறாங்க.
அனுபவிக்க வேண்டியது நீங்க தான், வேற என்ன பண்ண முடியும். அடுத்தது அமீர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல அந்த போராட்டத்துல, அதாவது நீட்டுக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருக்க மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களா, சோ அவங்களுக்கு ஆதரவா அமீர் அவர்கள் போராடி இது பண்ணி பாத்தீங்கன்னா அமீர் அவர்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவரும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது விஜய் அவர்களை தான் சொல்றாரு, அது மறைமுகம் சொன்னாலும் அதான் விஜய் அவர்களை தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அமீர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு போராட்டத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப அவர் ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் யாருன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கர்ச்சீஃபை கட்டி வந்து உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அனிதா தங்கச்சி அனிதா வந்து இறந்தாங்கல்ல நீட்டு அதுக்காக, சோ அந்த விஷயத்துக்காகவும் விஜய் அவர்கள் அங்கெல்லாம் போயிருந்தாரு. ஆனா இப்போ எதுக்குமே வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அமீர் அவர்கள். கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்துல மூஞ்சில கச்சிப் கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. நான் யாருக்கு எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி ஜனநாயக ரீதியாக வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த முதல் குரல் என்னுடைய குரல். அவர் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் 108 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஜனநாயக ரீதியாக அவங்கள தான் நீங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னது நான். அந்த ஜனநாயகத்தை நாங்க காப்பாத்துறோம். எங்களோட ஜனநாயகத்தை காப்பாத்த நீங்க எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கணும். கரெக்ட் தான், வேற என்ன பண்ண முடியும், நம்ம கேள்விதான் கேட்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுவாங்க, எல்லா விஷயம் பண்ணுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் வேலையை காட்டுவாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் மேல பெண்கள் வந்து கண்டினியூவா, அது குறிப்பா தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அதாவது ஆல்ரெடி ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு, ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்காரு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி மறுபடியும் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா தாவேக்காரன்னு சொல்லிக்கிறது. சேலம் அருகே பல பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்த தாவிக பிரமுகர் நியூஸ் தமிழில் வெளியான செய்தி மூலம் கைதான ஒரே மாதத்தில் மீண்டும் ஒரு பெண் வீட்டுக்கே சென்று எல்லை மீறியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜாமீனில் வெளியே வந்த 5 நாட்களில் அத்துமீறிய தாவிக பிரமுகர் மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவிடமே சிக்கியுள்ள நிலையில் கம்பிகளுக்கு நடுவில் காக்கிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பெண்கள், அதாவது ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் மாநில செயலாளர் யார் ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்றுட்டு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு கிடக்கு. யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்றாரு, நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும்? வீடியோஸை எடுத்து அசிங்கமா பேசுறான், இதெல்லாம் அவரு தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான் மொத்தமும். பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த மாதிரிலாம் என்னை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா தாவேக்காவோட செயலாளர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. வர்றவெல்லாம் தாவேக்காவா இருந்தா என்னத்தான் சொல்றது? அடுத்து மறுபடியும் ஒரு லாக்அப் மரணம். என்ன விஷயத்துக்கு வேணாலும் யாரை வேணாலும் நீங்க வந்து கைது பண்ணிருங்க, அது வந்து நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஆனா உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் நல்லா இருந்த ஒரு பையன், அவனை அடிச்சு மண்டையில அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு அந்த பையனை வந்து கொன்னுட்டாங்க. தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வாலிபர் உயிரிழந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அந்த வாலிபரை போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வீடியோலாம் நான் வேணா உங்களுக்கு காட்டுறேனே. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற வீடியோல அந்த பையன் உள்ள இருக்கும் போதே சரிஞ்சு விழுந்துட்டான். அந்த பையனை கடைசி அந்த பையன் வாக்குமூலம் கொடுக்குறாப்புல அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இது பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், என்னை அடிச்சாங்க, மண்டையில அடிச்சாங்க, கை காலில் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அவர் கடைசி அந்த பையன் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. அவரு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல யாரும் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டான் உனக்கு. இதுக்காக அவங்களோட அம்மா வந்து இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கொஞ்சம் கூட இது பண்ணாம நீங்க போய் படம் பாக்குறது என்ன, அதுக்கு என்ன சொல்ல, அதை செலிப்ரேட் பண்றது என்னன்னு சொல்லி அந்த அம்மா வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முதல் லாக்அப் மரணம் இல்ல, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இது ஒரு 5வது லாக்அப் மரணம் நினைக்கிறேன். இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு, எதுவுமே முடிஞ்ச பாடு இல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வினோத் அவர்கள் இப்ப ரீசெண்டா அவர் சொன்ன விஷயம்லாம் கண்டினியூவா நம்ம ஒன்னா பார்ப்போம். அவரு 1-2 இடத்துல வந்து
பேட்டி கொடுத்து வச்சிருக்காருங்க. அதுல 1-2 விஷயங்களை மட்டும் நம்ம வந்து அது பேசுவோம். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா, மக்களை என்னங்க நினைக்கிறது? மக்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற ஒருத்தர் மேடையில ஏறி நான் எனக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் அவர் வந்து நம்பி என்ன சொல்றது, அவர் மேல வந்து ரொம்ப கருணை அடிப்படையில அவர் வந்து நம்பிடுறாங்க. மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன யாரை சொல்றாருன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. யாரை சொல்றாருன்னு இப்போ எனக்கு உங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அது கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது அவர் லிட்டரலா சொல்றாரு, ஹெச் வினோத் அவர்கள் சொல்றாரு. இப்ப ஜனநாயகம் படம் எடுத்தார்ல, அவர் சொல்றாரு 1000 கோடி சொத்து வச்சிருக்கிற ஒருத்தர் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லி ஸ்டேஜ் ஏறி ஒருத்தர் சொன்னாருன்னா மக்கள் நம்புறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சார் யாரை சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சோ இது மட்டும் கிடையாதுங்க, இது மட்டும் கிடையாது. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட அதாவது அவருக்கு விஜய் அவர்கள் ஜனநாயகம் படம் வந்து இது பண்ணும்போது கூட இருந்தேன், விஜய் அவர்கள் கூட இருந்தேன். ஆனா எனக்கே அவர் வந்து ஜெயிப்பாருன்றது தெரியல. ஏன்னா கூட இருக்கிறதுனால எனக்கு அது தெரியல. ஆனா தியேட்டர்ல மட்டும் பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு மனுஷனுக்கு எப்படி மக்கள் இவ்வளவு நம்புனாங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் வந்து விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஏன் அதை நான் கேட்குறேன்னா, அவங்க நினச்ச மாதிரியே இப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்குதுன்னு எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்க, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புகிறேன். சார் மனசுல பேசுறேன்னு நினைச்சு நீங்க வெளியே சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வெளிப்படையா அந்த மனுஷன் சொல்லிட்டாரு. அடுத்து இந்தியால நம்ம அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் நம்ம பொய்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவுமே இல்ல. இப்ப நான் ஒரு பொய் சொல்றேன் அப்படின்னா அங்கிட்டு இருந்து இன்னொருத்தன் ஒரு பொய், இந்த மாதிரி பொய்களை தான் நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம நாட்டுல பொய்யை மட்டுமே உற்பத்தி பண்ணி இவன் வந்து அவன் தப்பு, அவன் வந்து இவன் தப்புன்னு சொல்லி அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர வேற எதுவுமே பண்ணலன்னு சொல்லி. இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 எதில் இருக்குன்னா பொய்களை உற்பத்தி பண்றதா தான் இருக்கு. நம்ம என்ன உற்பத்தி பண்ணணும், வேர்ல்டில் அவன் என்னென்ன உற்பத்தி பண்ணிருக்கான், நம்ம ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கோம். இதை நான் என்னன்னு சொல்றது, இவர் யாரை குறி வச்சு சொல்றாருன்றது எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க மக்களே. அடுத்து பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேகதாதுல அணை கட்டிக்கிட்டு இருக்கான், அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. காவிரில தண்ணி வரல, அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த அமைச்சர்கள் எல்லாம் படத்தை பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு அவங்களோட பங்குக்கு அந்த அம்மா வந்து 4 குத்து குத்திட்டு போயிருச்சு. கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதாரம். இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல, மேகதாது அணை கட்டுவோன்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? இப்போ ரீசெண்டா இந்த அழுதுகிட்டு இருக்காங்களே, இப்ப அந்த படத்தை பார்த்து எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்களே, அதான் இப்போ ஒரு மீம் இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, குறிப்பா எனக்கு தெரிஞ்சு இது பண்ணது டிஎம்கேவா தான் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பண்ண விஷயம் அப்படி. இப்ப டிஎம்கே வந்து அந்த கரூர்ல வந்து 41 பேர் இறந்தாங்க, விஜய் அவர்கள் போனதுக்கு 41 பேர் இறந்தாங்க. அப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர், அப்ப கல்வித்துறை அமைச்சரா இருந்தவரா இருக்கும் 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த மக்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. டே வேணான்னு சொன்னோமேடா, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம், ஆனா நீங்க கேட்காம இப்படி போய் அநியாயமா இறந்துட்டீங்களேன்னு சொல்லி அங்க எல்லாம் அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அதை இவனுங்க வந்து அதை குறிப்பா தாவேக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்னங்க இதெல்லாம் ஒரு நடிப்பு பயங்கரமா தெரியுது, ஏங்க செத்து போயிடுவாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும், அவ்வளவு வேமா நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க அழுததை வந்து பேசினாங்க, நம்ம அதை பத்தி எதுவும் கண்டவே இல்லை. ஆனா இப்ப டிஎம்கே இதை எப்படி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜனநாயகன் படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அழுகிறாங்களா இல்ல பிடிக்கலன்னு சொல்லி அழுகிறாங்களா, இவ்வளவுதான் அழுதுகிட்டு இருக்காங்களே, ஏன்டா எங்களோட பயங்கரமா அழுகிறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இவங்களை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா, வந்துட்டான்டா.
இப்ப யாரு நடிக்கிறாங்கன்னு சொல்லி நாம தான் அதை முடிவு பண்ணணும் போல இருக்கு. இவங்க இடையில தான் நம்ம வந்து அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து ஒரு அமைச்சர்கிட்ட மேகதாது பத்தியும் காவிரில தண்ணி வரலதையும் பத்தியும் கேட்டதுக்கு இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எந்த அமைச்சர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும், மக்களுடைய கேள்வியா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்டோம்னா யாருமே எதுக்குமே பதில் சொல்றது இல்ல. ஐயோ வந்துட்டாங்கடா பத்திரிகையாளர்னு சொல்லி தெரிச்சு ஓடுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா வேணா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அவர் எப்படி ஃபர்ஸ்ட் இங்கிட்டு போறாரு, அப்புறம் இங்கிட்டு போறாரு, நழுவுறாரு. இல்லடா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அதை இவங்க மீம் கிரியதா பண்ணி விட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏங்க படத்துக்கு போயிட்டு வந்தவன்ட்ட போய் இத பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்கன்ற லெவலுக்கு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே போல சார், அதே போல காவேரியில தண்ணி வரல, மேகதாதுல அணை கட்டுறாங்க அப்படின்னு அதெல்லாம் முதல் வரும்போது சினிமா தியேட்டர்ல போயிட்டு அமைச்சர்கள் அழுட்டாங்க. இதத்தான் நாங்களும் சொல்றோம். அமைச்சர் பதவிக்கு தகுதியே இல்லாத ஆளுகளை போய் கொண்டு போய் வச்சா இந்த மாதிரிதான் இருப்பாங்க. வேற ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. அடுத்து நம்ம டாக்டர் பிரபு இருக்கார்ல, காரைக்குடியை சேர்ந்தவர். அவர்கிட்ட அவர் வந்து குறிப்பா பார்த்தோன்னா அவர் டாக்டர், அவருக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் இதுக்கான பதில் சொல்லணும். ஏன்னா குறிப்பா அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சராக கூட இருக்கலாம். ஆனா அவருடைய ப்ரொஃபஷனல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர். அப்போ அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்குன்னு சொல்லி நீட் தேர்வை பத்தி இந்த மாதிரி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டா நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம். எப்படி நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம், மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க மருத்துவரா இருக்கீங்க சார், நீட் தேர்வு விவகாரம் வந்து பெரிய எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்க ப்ரொஃபஷனல் என்ன? இப்ப இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வெறும் டாக்டர் பிரபு மட்டும்தான், டாக்டர் மட்டும் தான் உங்களுடைய அடையாளமா இருந்துச்சு. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இப்ப அமைச்சர் ஆயிட்டீங்கன்றதுக்காக நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம், நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம். அமைச்சரா இருக்கீங்களே, அப்ப அதுக்கான பதில் நீங்க கொடுத்துதான் ஆகணும். நீட் தேர்வை பத்தி பேசுறா முதல்ல டாக்டர்கள் தாங்க அதை பத்தி முதல்ல பேசணும். டாக்டர் தான் இந்த மாதிரி இதுல நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய என்ன சொல்றது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிச்சு அதனால நீட் வந்து இது பண்ண முடியாது, அதனால இது வேற மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி பேச வேண்டிய ஆளு அதை பத்தி பேச வேணாம். அந்த சப்ஜெக்ட் வந்து பேச வேணாம். வேற என்ன சார் பேசுறது? பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எதுவும் பேசுனா நீங்க கரெக்டா பேசுவீங்களா? என்னமோ தெரியலைங்க. அடுத்து நாம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாதான் விஜய் அவர்கள் எந்த ஒரு இதுவுமே சொல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரே ஒரு இது மட்டும் தான் சொன்னாரு. என்னன்னா ராகுல் காந்தி கைது பண்ணார்ல, ராகுல் காந்தியை கைது பண்ணாங்க, அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஒரு விதமா நீட் தேர்வுக்கு வந்து அப்படியே தொட்டு தொடாம பட்டும் படாம போனாரு விஜய் அவர்கள். அதைத்தான் இப்ப மக்கள், அதாவது குறிப்பா மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்ட களத்துல இருக்கிறவங்க, அதாவது கேரளால இருக்கக்கூடிய சிஎம் அவரு டெல்லியில போய் போராட்ட களத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி போய் ஆதரவு கொடுத்துட்டு வராரு. ஆனா இங்க இருக்கிற எங்க சிஎம் என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியலன்ற லெவலுக்கு போராட்டத்துல அந்த மாணவர்கள் சொல்லி இருக்காங்க. நான் சொல்றேன், அவரு முந்தா நேத்து தான் போய் ஜனநாயகன் படம் போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன அதுதான் பண்றாரு, வேற ஒண்ணும் பண்ணல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருந்தப்போ he should be the first one to actually stand up for it. ஆனா அவர் எங்கனே தெரியல, வேர் இஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் இது வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க கேரளாவுடைய சிஎம் அங்க டெல்லி போயிட்டு ப்ரொடெஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. பட் வேர் இஸ் அவர் சிஎம்? வருத்தமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தான் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தோம். அவர் நண்பாஸ் நண்பீஸ்னு பேச்சு சொல்றாரு தவிர எங்களுக்காக நின்று ஒன்றும் பண்ண மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு ஃபீல் ஆகல. அதுக்கு அந்த மாணவர்கள் சொல்றாங்க, நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், நாங்க வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதாவது பண்ணுவாரு, கரெக்டா ஏதாவது செய்வாருன்னு நம்பிதான் நாங்க அவருக்கு ஓட்டு போட்டுருக்கோம்னு சொல்லி அந்த மாணவர்கள் இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நண்பா நம்பீஸ்லாம் சொல்லிங்களே சார், அதை நம்பிதானே நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனா நீங்க எங்களுக்காக வந்து நிக்கலன்னு சொல்லி அந்த மாணவர்கள் போராடுறது புரியல. ஒரு விஷயங்க, விஜய் அவர்களுக்கு தான் இந்த விஷயம். இவ்வளவு பேர் போராடி நீங்க வந்து அதை பத்தி எதுவும் பேசவில்லை. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லேனே, நீங்க அனிதா வந்து இறந்ததுக்காக நீங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேசின ஒரு வீடியோவை மறுபடியும் நீங்க எடுத்து கூட பாருங்க. அந்த பொண்ணு என்னென்னலாம் பேசியிருக்கு. அதாவது இந்த நீட்டுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. குறிப்பா எங்களுக்கு வந்து 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் நாங்க படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட நாங்க படிச்சுக்கலாம், ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஆனா 12வது முடிச்சு அதுல எங்களுக்கு மார்க் வரலன்னா நீங்க வந்து கேட்கலாம், ஏன்னா நாங்க அவ்வளவு தூரமா படிச்சு நாங்க 12வது வந்து படிக்கிறோம், அதுக்கு நாங்க என்ன எஃபர்ட் போட முடியுமோ போடுறோம். ஆனா நீட்டை நீ படிச்சா மட்டும் நீட் கோச்சிங் போய் நீட் எக்ஸாம் எழுதணும்னா நீட் கோச்சிங் போகணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கான என்ன சொல்றது அந்த ஒரு பண வசதி எங்க வீட்டுல இல்ல. அதனால நான் 2 வாட்டி தோத்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பேசின அந்த வீடியோவாச்சும் எடுத்து பாருங்க. பார்த்தாவாச்சும் உங்களுக்கு மனசு இறங்கி நீட் நமக்கு வேணான்னு சொல்லி கராரா நீங்க வந்து பேசுறீங்களா என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போய் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா
அங்க இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்கள் யோசிச்சிருப்பாங்களே, என் பொண்ணு வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்காக நீ வந்து பேசுனீங்களே, இப்ப நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எதுவும் பேசலையேன்னு சொல்லி அந்த பெத்தவங்க யோசிப்பாங்களே, அதுக்காகவாது ஏதாவது பேசுங்கன்னு சொல்றதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. மற்றபடி நீங்க என்ன பேச போறீங்க, என்ன பேச மாட்டீங்க எனக்கு தெரியல. சோ அவ்வளவுதாங்க. நான் அவ்வளவா இந்த இதுல எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய கருத்து என்னன்றத பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.